ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ஓன் VPN எப்படி கிரியேட் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். யூஸ்வலாக விண்டோஸ் பிசியில் தேர்ட் பார்ட்டி VPN டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் தேர்ட் பார்ட்டி VPN உடைய டொமைன் நேம் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஓன் VPN எப்படி விண்டோஸ் பிசியில் கிரியேட் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் பிசியில் செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த செட்டிங் ஸ்க்ரீனில் VPN செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஆட் எ VPN கனெக்ஷன்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் தான் நம்மளுடைய ஓன் VPN கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே VPN ப்ரொவைடரில் விண்டோஸ் இன்பில்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் கனெக்ஷன் நேமில் ஏதாவது ஒரு நேமை டைப் பண்ணுங்கள். தென் சர்வர் நேம் ஆர் அட்ரஸ்ன்ற ஆப்ஷனில் VPN உடைய டொமைன் நேம் அங்கே என்டர் பண்ணணும். ஸோ நாம் VPN கிரியேட் பண்ண தேர்ட் பார்ட்டி VPN உடைய டொமைன் நேமை தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் உங்களுடைய ப்ரௌசரில் VPN கேட் உடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இந்த வெப்சைட்டில் நிறைய ஃப்ரீ VPN உடைய டொமைன் நேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் இங்கே லைன் குவாலிட்டியில் மேக்ஸிமமாக அவைலபிளாக இருக்கிற MBPS உடைய ஹோஸ்ட் நேமை காப்பி பண்ணி சர்வர் நேம் ஆர் அட்ரஸ்ன்ற ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். தென் VPN டைப்ன்ற ஆப்ஷனில் செக்யூர் சாக்கெட் டன்னலிங் ப்ரோட்டோகால்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் டைப் ஆஃப் சைன் இன் இன்ஃபோன்ற ஆப்ஷனில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் அடுத்ததான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த VPN ப்ராப்பராக ஒர்க் ஆகும். தென் திரும்பவும் சர்வர் நேமை காப்பி பண்ண சேம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட்டில் யூ மே கனெக்ட் டு எனி ஆஃப் திஸ் VPN சர்வர் வித் யூசர் நேம் VPN அண்ட் பாஸ்வேர்ட் VPN இருக்குது. ஸோ நாம் கிரியேட் பண்ணுற VPN உடைய யூசர் நேம் VPN தென் பாஸ்வேர்டும் VPN டைப் பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ VPN கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ VPN கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய IP அட்ரஸை செக் பண்ணலாம். அண்ட் இதுதான் என்னுடைய பப்ளிக் IP அட்ரஸ். அண்ட் இப்போது VPN கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் IP அட்ரஸை செக் பண்ணலாம். அண்ட் நாம் கிரியேட் பண்ண VPN கனெக்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். தென் இப்போ திரும்பவும் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். VPN கேட் வெப்சைட்லேருந்து காப்பி பண்ண ஹோஸ்ட் நேமுடைய லொக்கேஷன் இங்கே காட்டுது. இட் மீன்ஸ் என்னுடைய பப்ளிக் IP அட்ரஸும் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் ஓன் VPN கேட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கிற ஹோஸ்ட் நேமை யூஸ் பண்ணி ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண அப்புறம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்தாலோ இல்லை VPN ப்ராப்பராக ஒர்க் ஆகலைனாலோ VPN டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸில் எடிட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் திரும்பவும் VPN கேட் உடைய வெப்சைட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட் நேமை காப்பி பண்ணி சர்வர் அட்ரஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேவ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்களுடைய VPN வேறு சர்வருக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். தென் உங்களுடைய VPN ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டம்லையும் ஓன் VPN கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.